வணக்கம் மக்களே, கல்விபுரம் சேனல் சார்பாக மீண்டும் சந்திப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் பாலாஜி. நீங்கள் நம்மளோட பயணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஜெயந்துபுரம் மெயின் ரோட்டில் ஜீவாநகர் செகண்ட் ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய சென்ட் ஜான் பீட்டர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன, மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட கல்வித்திறனை இவங்க சொல்லித்தராங்க, இந்த ஸ்கூலுடைய சிறப்பு என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 33 வருட ஒரு பழமையான ஸ்கூல், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்றாங்க. ஸோ இந்த பள்ளியை பற்றி நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம சென்ட் ஜான் பீட்டர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இவங்களுடைய தனித்துவமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மெயினாக இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த சைலண்ட் ப்ரேயர். அதாவது ஒவ்வொரு நம்ம ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ பார்த்திங்கன்னா மௌனமான பிரார்த்தனை இவங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த பீரியடு, அந்த கிளாஸே இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு முக்கியமானது. இன்றைக்கான நாளிதழ் பார்த்திங்கன்னா நியூஸ் என்னென்ன, இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பட்டம் நாளிதழ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட்டில் அந்த தினமலரில் அப்புறம் மாணவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாத்தையுமே அவங்க இது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு புதன்கிழமையில் பசங்களுக்கு அந்த பட்டம் நாளிதழோட வினா தொகுப்பு அப்படின்ற விஷயத்தை இவங்க கொடுக்குறாங்க. இதனால் என்னென்னா, தினமலர் நடத்தக்கூடிய அந்த பட்டம் வினா நிகழ்ச்சியில் இந்த ஸ்கூல்லேருந்து பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணி மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா முதல் பரிசும் வாங்கியிருக்காங்க. 6 மாவட்டங்களுக்கு இடையில் இந்த பள்ளி மாணவர்கள் 4ஆம் இடத்தையும் பெற்றிருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே இவங்க நிறைய சார்ட் கடைபிடிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சார்ட்டு. நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்கணும், ஊட்டச்சத்து நமக்கு ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம அன்றாட பழக்கத்தில் கொண்டு வரணுன்றது இந்த ஃபுட் சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரிவார்ட் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாணவர்கள் அவங்களுடைய ஆர்வத்தை அவங்க அந்த கிளாஸில் காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த ஆர்வத்தை மேம்படுத்துறதுக்காகவே அந்த ரிவார்ட் சார்ட், அது மூலயமா அவங்க ரிவார்டு இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் RRR, அதாவது RR, நம்ம படிக்கக்கூடிய அந்த மொழி பாடங்களில் அவங்க வாசிக்கக்கூடிய திறனை அதிகரிக்கிறதுக்காண்டி இந்த RRR முறை அந்த எல்லா கிளாஸ்லேயுமே நடக்குது. RRR அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு ஹால் அப்படின்றத சொல்லலாம். அதாவது ஆடியோ விஷுவல் ஹால். ஒளி படக்காட்சிகள் வழியாக மாணவர்களுக்கு அவங்களுடைய கற்றலுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்குது. இதுக்கு பசங்க ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு கற்றுக்குறாங்க இந்த ஆடியோ விஷுவல் ஹாலில். இந்த கேம்பஸ்லேயே ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா. திருக்குறள், அதாவது உலக பொதுமறை திருக்குறள் வாசித்தல் அப்படின்ற மாதிரி தினந்தோறுமே ஒவ்வொரு பீரியட் முடிஞ்சோடனே அந்த முன்னாடி இருக்கக்கூடிய மையத்தில் அந்த ஸ்டேஜுக்கிட்ட ஒரு பாடை வேலை முடிஞ்சோடனே ஒரு பையன் திருக்குறளை வாசிப்பான். அதுக்கான அர்த்தங்களையும் சொல்லுவாங்க. ஸோ அது கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா கிளாஸ் ரூம்லேயும் அது கேட்கும். இதனால் டெய்லியும் தினமும் ஒரு திருக்குறள் நம்மளும் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி அப்படின்னு சொல்லி இந்த பள்ளியில் நடத்துகிறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான போட்டி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பள்ளிகளை நடத்துகிறாங்க, ஆனால் இவங்களுக்கு இதில் கொஞ்சம் கூடுதலாகவே முக்கியத்துவம் தர்றாங்க. இப்படி இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் வியப்பாகவும் இருக்குது. பசங்களை இந்த அளவுக்கு தயார்படுத்துகிறாங்க அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அடுத்த ஒரு விஷயம், மெயினான ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, இந்த கிளப் ஆக்டிவிட்டி அப்புறம் இந்த கிளப் ட்ரீ. இந்த கிளப் ஆக்டிவிட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாட வாரியாக அந்த செயல்பாடுகளை மாணவருக்கு கொடுத்து அவங்க மனதளவிலும் உடலளவிலும் எந்த அளவுக்கு இருக்காங்க
அதை மெயினாக ஈடுபட வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி செவ்வாய்க்கிழமை வந்து இந்த கிளப் ஆக்டிவிட்டி அப்படின்றத நடத்துகிறாங்க. அப்புறம் கிளப் ட்ரீ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முத்தமிழ் மன்றம் இருக்குது அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் ஆகட்டும், கட்டுரை போட்டி, பேச்சுத்திறன் வளர்க்கக்கூடிய போட்டி, எழுத்து பயிற்சி போட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளப் ட்ரீ கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் இந்த வினா விடைகள் விடுகதைக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி புதிர்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை ஒவ்வொரு கிளாஸ் வாரியாக பசங்களுக்கு அதை கேட்டு அதில் யார் சரியான பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த டீச்சர் சார்பில் பரிசு பொருள் கொடுக்குறாங்க. இது வந்து பசங்களை வந்து இன்னும் மேலும் மேலும் ஊக்குவிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். About the batches were given in our school, and this is a speech master batch that were given for the students who are fluently speaking in English. And next, the captain, the next from the teacher who is control the students for their monitoring the classes. The given batch is captain. The students who are giving for the who are perfect in all the subjects, who are submitting the notes and perfectly done. So for the students that were giving ICA, the perfect student.
செயின்ட் ஜான்ஸ் பீட்டர் ஸ்கூல். இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முழுமையான மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க இந்த பள்ளியில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து அட்மிஷன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போகலாம். ஏன்னா 2024க்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் மெயினான விஷயம். அதே மாதிரி நம்முடைய கல்வி பயணம்ல உங்களுடைய பள்ளிகளும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பள்ளி, அதோடைய பெயர் மற்றும் தொடர்பு எண் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் பள்ளிக்கு வரதுக்கு தயாராக இருக்கோம். மீண்டும் ஒரு அடுத்த பள்ளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.